அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பல வகையான பழங்களை கலந்து மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பாதி லெமன் எடுத்திருக்கேன், ஒரு கமலா ஆரஞ்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், ஒரு மாதுளம்பழம், பாதி பைனாப்பிள், கொஞ்சம் தர்பூசணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழங்களை நம்ம இந்த மாதிரி ஜூஸரில் நான் போட்டிருக்கேன். ஜூஸர் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸரில் நான் ஆட் பண்ணுறதுனால அதுலேயே வடி இருக்கிறதுனால நான் வடிகட்ட தேவையில்லை. கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் ஆரஞ்சு, கொஞ்சம் பைனாப்பிள் போட்டுக்கிறேன். இதை நான் 3 ட்ரிப்பாக அடிச்சுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட நீங்கள் வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்கலாம். கொய்யாப்பழத்துலேயே சிகப்பு கொய்யா இருக்கும், அதுவும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சதை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பழங்களை நீங்கள் கலந்து அடிக்கும் போது இதுக்கு ஆப்பிள் சூட் ஆகும். ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் ஒரு துண்டு போட்டுக்கலாம், பீச் போட்டுக்கலாம், லிச்சி போட்டுக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்காததுனால நீங்கள் இங்கே இந்தியாவில் என்ன ஃப்ரூட் கிடைக்குமோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இப்போ ரெண்டாவதாக நான் இதில் பழங்களை போட்டு அடிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டிக்கலாம். நான் இதில் எந்த இதுவும் கலக்க போகிறது கிடையாது. சுகரோ ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே கிடையாது. ரியல் ஃப்ரூட் ஜூஸு நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3ஆவது தடவையாக நம்ம மிக்சியில் பழங்களை சேர்க்குறோம். அதோட பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க ஒரு துண்டு போட்டுக்கலாம். இப்போ இதை அடித்தாச்சு. நான் பழங்கள்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால இதில் ஐஸ் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. தேவைப்பட்டால் இதில் ஐஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதில் வேணால் தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் சீனியோ தேனோ ஏதாவது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.